கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளைக்கு கூட ஒருவர் கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டுக்கின்னு ஒரு பின்னால் ஒரு பெரிய இயற்கையான ஒரு மலை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நின்று பைபிளில் கையில் வச்சுக்கின்னு சொல்கிறார். இந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை சொல்லி இன்றைக்கான செய்தி அப்படின்னு அவர் இன்றைக்கான செய்தின்னு சொல்கிற பல செய்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான பைபிள் சத்தியத்திற்கு மாறாகத்தான் இருக்கான். அப்படியே அதாவது எப்படின்னா மக்களை அப்படியே கவர்ந்து தன் பக்கமாக இழுக்கிற வண்ணமாக இருக்குன்னு வச்சிங்களேன். எப்படி இந்த அரசியல் மேடை பேச்சாளர்கள், நடிகர்கள், அதாவது உள்ள ஒரு முகம் இருக்கும், வெளியே ஒரு முகத்தை காண்பிப்பாங்க. அந்த மாதிரி அப்படி கவர்ந்து இழுக்கிற வண்ணமாக. அப்போ இன்றைக்கான செய்தின்னு சொல்லிட்டு பலர் போடுறாங்க. இவருடைய செய்தியில் இவர் முடிக்கும் பொழுது இயேசுவை இன்றையே அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு எனக்கு ஒரு கிளிப் ஆனிச்சு. இவருக்கு பல முறை நானே அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பேசுகிற சத்தியம் அப்போஸ்தலர்களுக்கு மாறாக இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு மாறாக இருக்கிறது. தயவுசெய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் பல பிரபலமான போதகர்கள் ஆரம்பம் இப்படி தான் இருந்து இன்றைக்கு தடம் புரண்டு மக்களை அறியாமைக்குள்ள மூட நம்பிக்கைக்குள்ள வழிநடத்தி பணத்தை சுரண்டி கொள்ளையடித்து இன்று தொழிலதிபர்களாக, பணக்காரர்களாக, அரசியல்வாதிகளைப் போல பெருகிவிட்டார்கள். அந்த மாதிரி இனி தமிழ்நாட்டில் யாரும் பெருகக்கூடாது, தயவுசெய்து நிறுத்திங்க, மாற்றிங்கன்னு சொல்லி இவருக்கு சொன்னாலும் அவர் இன்றைய வரைக்கும் கேட்கலை, போட்டுன்னு தாங்கிறார். ஓகே, அது அவருடைய பாடு. ஆனால் இயேசுவை இன்றைய அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு முடிக்கிறார். அந்த செய்தியில்னு வச்சிங்களேன் பல செய்தி அவர் போட்டுக்கிறார். எல்லாம் பார்த்தீங்கன்னா செழிப்பு ஆசீர்வாதம் தான், குருட்டாட்டமாக இருக்குன்னு வச்சிங்களேன். இயேசுவை இன்றைய அறிந்து கொள்ளுங்கள். அப்போ எனக்கு ஒரு கிளிக் ஆனிச்சு. முதல் இவர் இயேசுவை அறிந்து கொண்டாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கு தயவுசெய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த யூடியூப்பில் செய்தி போடுகிறவர்கள், இன்றைய செய்தி, இன்றைய வாக்கு, இன்றைய தியானம், இப்படி அப்படியே கொட்டி கிடக்கிறதுன்னு வச்சிங்களேன். விசுவாசிகளும் சரி, ஊழியர்களும் சரி, எல்லாரும் சரி ஓகே, நல்லது. அப்போ இயேசுவை இன்றைய அறிந்து கொள்ளுங்கள் என்றால் இயேசுவை அறிந்து கொள்வது என்பது எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? யார் அவர்? இயேசு யாருன்னு, அதாவது சகையை பாருங்களேன், இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படி என்று அவரை பார்ப்பதற்கு அவன் செய்த ஸ்டெப்பெல்லாம் பாருங்களேன். அதை நான் ஒரு நாளைக்கு கொண்டு வரேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருச்சபையில் அந்த டாப்பிக்கை வைத்து சகையின் வாழ்க்கை குறித்து ஒரு திருச்சபையில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அந்த பிரசங்கம் முடிந்த பிறகு பலர் சொன்ன காரியங்கள் எனக்கு இன்று ஞாபகம் இருக்கிறது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இப்படி ஒரு கோணத்தில் நாங்கள் இதுவரைக்கும் கேட்டதில்லை, இவ்வளோ ஆழமாக இதை சிந்திக்க வேண்டியதாக இந்த சகையனுடைய சம்பவத்தை அப்படி என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சகையனுடைய சரித்திர செய்தியில் உங்களுக்கும் எனக்கும், பாஸ்டர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் திரும்ப வேண்டிய, சிந்தித்து பார்க்க வேண்டிய, குறைகளை திரித்து கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம் அடங்கியிருக்கிறது சகையனுடைய சரித்திரத்தில். அதை இன்னொரு நாளைக்கு நான் கொண்டு வருகிறேன். அப்போ சகேயு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதல் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கிருந்து வந்தார், எதற்காக வந்தார், அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவர் எதை செய்து கொண்டே போனார், அவர் எதை செய்து முடித்தார், எதை செய்ய சொன்னார், இதெல்லாம் தெரிந்தால்தான் இயேசுவை நான் தெரிந்தேன். சரி, இது தெரிந்தால் மட்டுமல்ல, ஏன்னா இதை பலர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பைபிள் காலேஜிலையும் போய் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், வெளியிலையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், பல புத்தகங்கள் வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், இன்டர்நெட் வழியாக, யூடியூப் செய்தி வழியாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இது தெரிந்தாலே போதுமானதா என்றால் இல்லை. நித்திய ஜீவன் கூட இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் சத்தியத்தை நித்திய ஜீவன் கூட யோவான் சுவிசேஷ நற்செய்தி நூல் கனெக்ட் பண்ணி காட்டுகிறதை புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் கூட இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு, பிதாவாகிய தேவனை அறிகின்ற அறிவு, நித்திய ஜீவன் கூட கனெக்ட் பண்ணால் அப்போ எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியம் அதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவு. அப்போ அறிகின்ற அறிவு என்பது
என்னுடைய மூளை அறிவினாலே மாத்திரமல்ல, என்னுடைய பகுத்து அறிவினாலே மாத்திரமல்ல, படிப்பு அறிவினாலே மாத்திரமல்ல, அந்த அறிந்த காரியங்களை நான் உள்வாங்கி என்னுடைய உள் மனதில், உள் ஆழத்தில், இருதயத்தில், சிந்தையில் அதை நடைமுறைப்படுத்துவது தான் இயேசுவை அறிந்து கொள்வது. அப்போ இன்றைக்கான செய்தி, இன்றைக்கான வாக்குத்தத்தம் இப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாம், பல கூட்டங்கள் நடத்துகிறவர்கள் எல்லாம், அற்புத சுகமளிக்கும் கூட்டம், இந்த கூட்டம், அந்த கூட்டம், கூட்டத்துக்கு பஞ்சமில்லை. நீங்கள் வேணால் டைட்டில் போட்டு பட்டியல் போட்டு பாருங்கள், எத்தனை தலைப்பில் எத்தனை கூட்டம். அப்போ இயேசு கிறிஸ்துவை இன்றே அறிந்து கொள்ளுங்கள், இன்றே ஏற்றுக்கொள்ளுங்கள், நோக்கி பாருங்கள், கேளுங்கள், தேடுங்கள், வாருங்கள், இன்றே இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் இறங்குகிறதை என் கண்கள் பார்க்கின்றது. வல்லமை, வல்லமை, உனக்குள் வல்லமை இறங்குகிறது. எழுந்து நட, எழுந்து ஓடு, எழுந்து நில்லு. அற்புதம் இயேசுவிடம் வந்தாலே, இயேசுவிடம் வந்தாலே. ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், இப்போதே ஜெபியுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். தருவார், தந்துவிட்டார். பெருகுகிறது, பெருகுவாய். கையுக்கு மோதிரம், பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை, காலுக்கு ஷூ, இதெல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு வீடு அல்ல, 2 வீடு அல்ல, இன்னும் 2 வீடு வாங்க போகிறாய். இப்போதே அது உனக்கு கிடைக்க போகிறது. கடன் தீர்ந்து போகிறது. கோடி லட்ச கடன் இருந்தாலும் இன்றே கர்த்தர் உனக்கு அதை அடைக்க போகிறார். இதெல்லாம் பிரியமானவர்கள கூட்டங்களில் அப்படியே அள்ளி விடுற அருள் வாக்குகள், வாக்கு தத்தங்கள். ஒரு செய்தியில் நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நித்யானந்தா எங்கே இருக்கிறாருன்னே தெரில. சில கருத்துலாம் அவர் சொல்கிற கருத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே நெத்தி அடி மாரி சிந்திக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். மோசமானவர் தான், பாலியல் குற்றங்களில் மாட்டினவர் தான் அவர், அது ஒரு சப்ஜெக்டு. ஆனால் அவர் சொல்லுகின்ற சில ஆன்மீக கருத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தில் இருக்கிறவங்களுக்கே நெத்தி அடி மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் என்ற போர்வையில் எப்படி இப்படி கிறிஸ்தவத்தில் பலர் அருள் வாக்குத்தத்தன்னு சொல்லிட்டு பொய்யா அள்ளி விட்றாங்களோ அதேமாரி தான் அவங்களும் அள்ளி விட்டுனுக்கிறாங்க. அந்த சாமியாருக்கு பின்னால் பல லட்ச கூட்ட மக்கள் ஏமாந்து போய்க்கிறாங்க. பாஸ்டரு, ஊழியர், இப்படிப்பட்ட கிறிஸ்தவ போதகர்களுக்கு பின்னாலேயும் பல லட்ச கூட்ட மக்கள் மயங்கி ஏமாந்து போய் நிற்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கேளுங்கள், தேடுங்க, வாருங்க, இப்படி ஒரு பெரிய பட்டியல் சொன்ன. இதெல்லாம் கூட்டத்தில் பேசப்படுகின்ற வார்த்தைகள். ஆனால் பிரியமானவர்கள, இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் எங்கெங்கே பயன்படுத்தினார்? ஒரு இடத்துல பாருங்களேன், என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துட்ட வந்தால் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பலர் அவரை தேடி வந்தாங்க. தேடி வந்தவங்கட்டெலாம் அவர் என்னென்ன சொன்னார்னு போய் பாருங்களேன். ஒருத்தவன்ட்ட சொல்கிறாரு, நீயும் அந்தபடியே போய் செய் அப்படின்னார். எதை செய்ய சொன்னார்? இன்னொருத்தவங்கிட்ட இயேசு கிறிஸ்து வீட்டில் தங்கணும்னு சகைகிட்ட போகிறாரு, உள்ளேயும் போகல, பிரசங்கமும் பண்ணல, ஒன்றும் அதுக்குள்ளேயே அவனுடைய உள்ளத்தில் மனமாற்றத்தை அங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தவங்கக்கிட்ட எல்லாருமே இயேசு கிறிஸ்து பிரதிபலிக்கின்ற காரியம் என்ன தெரியுமா? தேவராஜ்யம், தேவநீதி, தேவ பரிசுத்தம், தேவ நற்பண்பு, தேவ நன்மை, இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்து விட்டார். ஏன்னா இதெல்லாம் பேசுனா சபையில் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்போ எதெல்லாம் பேசுனா மக்களை கவர்ந்து இழுக்க முடியுமோ அதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை போடுகிறார்கள். கேளுங்க, எதை கேட்கணும்? தேடுங்க, எப்படி தேடணும்? வாருங்கள், எப்படி வரணும்? பெற்றுக்கொள்ளுங்க, எதை பெற்றுக்கொள்ளணும்? ஆண்டோடைய வல்லமை எது? அந்த வல்லமையை முதல் நமக்கு செய்ய, ஆண்டோடைய வல்லமை எதை நமக்கு முதலாக செய்கிறது? பவுல் சொல்கிறாரு, அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையை நான் என்ன செய்யணுங்க? அறிந்து கொள்ளணும். அவருடைய சிலுவையினுடைய மேன்மையை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபிங்க, ஜெபிங்க, இன்றே பெற்றுக்கொள்ளுங்க. எதை ஜெபிக்கணும்? எப்படி தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கணும்? பெருகுவாய். ஏன் அப்போஸ்தலருங்க பெருகவே இல்லை? ஏன் மிஷினரிங்கெல்லாம் பெருகலை? தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு இயேசுவை சொன்னாங்களே தமிழ்நாட்டில், ஏன் அந்த மிஷினரிங்கெல்லாம் பெருகவே இல்லை? யோசித்து பாருங்கள். எத்தனோ சீடர்கள் ரத்த சாட்சியாக மறிச்சாங்களே, ஏன் அவங்கெல்லாம் ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரு? பிரியமானவர்கள,
தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு பொதுவாக பலர் பணத்திற்காக, புகழுக்காக, விளம்பரத்திற்காக, பெண்ணாசைக்காக, மண்ணாசைக்காக, பொன்னாசைக்காக, இன்னொருத்தர் தங்கத்தை சேர்த்து வைங்க, தேவராஜ்யத்துக்கு தேவைப்படும். தங்கத்தை வாங்கி வைங்க, தேவராஜ்யத்துக்கு தேவைப்படும். ஏன்னு சொன்னால் தங்கம் யாராட்டெல்லாம் கொடுத்தோ எட்டுன்னு வந்து தேவராஜ்யத்துக்காக உண்டியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லுறதுக்காக தங்கம் வாங்கணும்னு சொல்கிறாரோ என்னமோ தெரில எனக்கு. அப்போ எதை சொல்லணும், எதை போதிக்கணுமோ அதெல்லாம் இன்றைக்கு போதிப்பதும் இல்லை, சொல்லுவதும் இல்லை. பிரதர், நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட காரியங்களே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கு அநேக ஊழியர்களுடைய கண்கள் குருடாக போயிடுச்சு. அந்த குருட்டு ஊழியருக்கு பின்னால் பல குருட்டு விசுவாசிகள் போனபடியால் இது இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்து அவர் 3.5 வருஷம் போராடினாருங்க தேவராஜ்ய சத்தியத்தை. ஊராக போய் பேசினார், கிராமமாக போய் பேசினார், பசி பட்டினியோடு பேசினார், ஓய்வில்லாமல் பேசினார், தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் பேசினார். யோசித்து பாருங்க. ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசு என்ன? அடிக்கடி நான் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து கிடைச்ச பரிசு என்னங்க? கடைசியாக சிலுவை தான். கடைசியாக கொலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை. நல்ல காரியத்தை தானே இயேசு கிறிஸ்து போதித்தார், செய்தார். ஏன் அவரை கொலை செஞ்சுருக்கணும்? அப்போ இன்றைய உலகமும் அப்படித்தான் பிரியமானவர்களே, அப்படித்தான். எனவே தயவு செய்து இன்றைக்கு இப்போ நான் சொன்ன பெரிய பட்டியலை திரும்ப கேட்டு பாருங்கள். அப்போ இதற்கெல்லாம் பைபிளில் விடை இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை உங்களால் வாசித்து புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் தயவு செய்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், 4 இயேசு கிறிஸ்துனுடைய 4 சுவிசேஷ புத்தகத்தையாவது தயவு செய்து திரும்ப வாசியுங்கள் பிரியமானவர்களே, வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நிருபங்கள் வாசிப்பது எனக்கு புரியவில்லை என்றாலும் அந்த நிருபங்கள் எல்லாம் அன்றன்றைய காலகட்டங்களில் சபைகளில் நடந்த குறைகள், சபைகள் நடந்த காரியங்களைத்தான் கண்டித்து எழுதுகிறார் பவுலும் சரி, பேதுருவும் சரி, யாக்கோபும் சரி. ஆனால் இன்றைக்கு அப்படி கண்டித்து சபையில் இருக்கிற காரியங்களை பேசினாலே பேசுகிறவர்களைத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? கட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஒரு பாஸ்டர் அம்மா, யார் அவங்க? பென்ஸ் அவங்க மனைவி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர்கள் வசனத்திற்கு, சுவிசேஷத்திற்கு, நற்செய்திக்கு மாறாக பேசுவதை சிலர் கண்டிக்கும் போது அவங்க மக்கள் எங்கே எல்லாம் போயிட போகிறாங்க, கேள்வி கேட்க போகிறாங்கன்னு ஒரு கிளிப் ஒன்று கொடுக்குறாங்க. காலேஜில் பைபிள் பாடம் படிக்கும் போது அங்கே ஒருத்தர் சொன்னாராம், அதாவது குறை சொல்கிறவங்களாம் கவலையப்படாதீங்க, குறை சொல்கிறவங்க நம்மளோட ஊழியத்தை, நம்மளோட காரியத்தை குறை சொல்லுவாங்க. அப்படி குறை சொல்கிறவங்களுக்கு நாம் ஒரு கண்டென்ட்டாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மகிழ்ச்சினாச்சும் அவங்களுக்கு கொடுக்குறோமே, அதுவே நமக்கு ஒரு பெரிய காரியம். அதனால் அதை கண்டுக்காமல் போயிடுங்க அப்படின்னு பலர் சொல்கிற விளக்கம். கண்டுக்காமல் போயிடுங்க. எனக்கு ஒரு கேள்வி பிரியமானவர்களே, உன்னுடைய சொந்த பிள்ளை தவறு செய்கிறது, பல குடும்பத்திற்கு கெட்ட பெயர்களை கொண்டு வரும் வண்ணமாக பல காரியங்கள் நடக்கிறது குடும்பத்தில், கண்டுகொள்ளாமல் போய்விட வேண்டியது தானே தாயும் பெற்றோரும்? அப்போது மட்டும் ஏன் நாம் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும்? அதுதாங்க சபையும் கூட. அதுதான் சபையும். பாஸ்டர் அம்மாவும் விதிவிலக்கு அல்ல, அசிஸ்டன்ட் பாஸ்டர் அம்மாவும் விதிவிலக்கு அல்ல, எந்த ஒரு மூப்பரும் ஊழியரும் விதிவிலக்கு அல்ல. எல்லோரும் சக மனிதர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எந்த உயர்வு ஸ்தானமும் இந்த பூமியில் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. அந்த மறுரூப மலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் நிற்கிறார். அங்கே வந்து பேசிட்டு போனவங்கள விட்டுருங்க, ஆனால் சீடர்கள் பார்க்குறாள் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பைபிள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவையே சுற்றி வருகிறது. புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. பரலோகத்தில் உண்மை அல்லாமலே எங்களுக்கு வேறு யாரும் இல்லை. புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. எனவே தயவு செய்து ஆழமான வேதாகம சத்தியத்திற்கு நீங்களும் நானும் திரும்புவோம். திரும்பும் ஒன்றுமாக தொடர்ந்து இந்த சத்தியத்தை பேசுவோம், சத்தியத்தின்படி வாழ்வோம். ஜெபம் செய்வாங்கள். அதிகமான நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, சத்தியத்தை சத்தியமாய் ஊழியர்களும் மக்களும் புரிந்து அறிந்து வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.